ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் நம்ம நண்பர் ஒருத்தங்க வந்துட்டு ஒரு ரீல்ஸ் சென்ட் பண்ணி, இந்த ரீல்ஸில் சொல்கிற மாதிரி பார்த்தா அதானி பவரில் இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணணுமா, இல்லை டாட்டா பவரில் நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணுமா, எந்த ஸ்டாக் வந்துட்டு அண்டர் வேல்யூவில் இருக்குது, எனக்கு சுத்தமாக புரியலை அப்படின்னு அந்த ரீலை எனக்கு சென்ட் பண்ணார். ஆல்ரெடி இந்த சேம் நியூஸை வந்துட்டு நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. அப்போவும் வந்துட்டு நான் கிளியராக சொல்லியிருந்தேன். அதை வந்துட்டு இப்போ இந்த வீடியோ சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்பவும் கிளியராக புரிய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெகுலராக உங்கள்கிட்ட கேட்குற ஒரு ரெக்வஸ்ட் தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோ இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா உங்களை போல் நிறைய யூஸ்ஃபுல் ஆடியன்ஸை ரீச் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் நம்மளோட சேனல் க்ரோத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணுவீங்க நம்பிக்கையில் இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். டாட்டா பவர் அண்ட் அதானி பவர் இந்த 2 கம்பெனியுமே அவங்களோட ப்ரொமோட்டர் வைஸாகவும் சரி, மார்க்கெட் வைஸாகவும் சரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனிஸ். ஓகேங்களா? அதனால் இந்த கம்பேரிசனில் 2 கம்பெனியுமே பெஸ்ட்டான கம்பெனிஸ் தான். ஆனால் எந்த கம்பெனி கரண்ட்டில் அண்டர் வேல்யூவாக இருக்குது, எந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுனா மோர் ப்ராஃபிட்டபுளாக நம்ம மாற முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரே செக்டரில் இருக்கிற 2 பங்குகளை நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ஈஸியாக அண்டர் வேல்யூ பங்குகளை கண்டுபிடிக்க முடியும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அடுத்து என்னென்ன ஸ்டாக்ஸை வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை இதில் நீங்கள் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா மோர் வீடியோஸ் வந்துட்டு நான் ஃப்யூச்சரில் உங்களுக்காக தர ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் கம்பேரிசனில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், கரண்ட் ப்ரைஸ், டெப்ட் எவ்வளோ இருக்குது, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ என்ன இருக்குது. இதுதான் ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்டாக்கில் நம்ம மேஜராக பார்க்குற ஒரு பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா? இதில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வைஸில் பார்க்கும்போது டாட்டா பவரில் 1,37,879 கோடி இருக்குது. அதே மார்க்கெட் கேப் அதானி பவர்கிட்ட 2,89,653 கோடி வச்சுருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 423 டாட்டா பவர். கரண்ட் ப்ரைஸ் அதானி பவர் 730. டெப்ட்னு பார்க்கும்போது டாட்டா பவரில் 53,689 கோடி வச்சுருக்காங்க. இங்கே அதானி பவரில் 34,431 கோடி வச்சுருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவை பார்க்கும்போது 1.66 இருக்குது நம்மளோட டாட்டா பவரில். அதே நம்மளோட அதானி பவரில் பார்க்கும்போது 0.80 இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல், டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இதை மூணையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதானி பவர் மோர் அட்ராக்டிவாக இருக்காங்க டாட்டா பவரை விட. அடுத்ததாக சில இம்பார்ட்டன்ட் கீ ரேஷியோஸ் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது டாட்டா பவரோட ஃபேஸ் வேல்யூ 1 தான் இருக்குது, புக் வேல்யூ 101, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 4.27. கரண்ட் ப்ரைஸ் 400க்கு மேலே இருக்காங்க. ஒரு ஷேரை வாங்க நீங்கள் புக் வேல்யூவோட 4 மடங்கு அதிகமாக ப்ரைஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா அதுக்கு மீனிங். ஓகேங்களா? அதே போல் சேம் அதானி பவர் நீங்கள் எடுத்துக்கும் போது ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு 10 மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னும் அவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் வந்துட்டு எதுவும் பண்ணலை. ஓகேங்களா? அதோட புக் வேல்யூ கிட்டத்தட்ட 112 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 700க்கு மேலே இருக்குது. புக் வேல்யூ 112. இந்த நேரத்தில் ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்கினீங்கன்னா புக் வேல்யூவை விட கிட்டத்தட்ட 6.5 மடங்கு நீங்கள் அதிகமாக மணி ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஸ்டாக் வாங்குறீங்க. அந்த ஸ்டாக் இன்னும் ஃபேஸ் வேல்யூ 10ல் இருக்குது அப்படிங்கிறது தான் மீனிங். அதனால் இப்போதைக்கு இந்த வேல்யூ வச்சு பார்க்கும்போதும் டாட்டா பவரை விட அதானி பவர் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்காங்க. அடுத்ததாக பிபை ரேஷியோ வச்சு நம்ம பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே செக்டாரில் இருக்கிறனால இண்டஸ்ட்ரியோட பிபை ரேஷியோ 37.8. ஸ்டாக்குக்கு தனித்தனியாக பார்த்தோம்னா டாட்டா பவர் 40 கிட்ட இருக்காங்க, அதானி பவர் 13.5 தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்பர்லேயே தெரிஞ்சிருச்சு அதானி பவர் ரொம்ப அண்டர் வேல்யூவாக இருக்காங்க. அடுத்ததாக ROCE அண்ட் ROE ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஸ்டாக்குக்கு நம்ம பார்க்குறது. அந்த வேல்யூலையும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ROCE டாட்டா பவர் 11 தான் வச்சுருக்காங்க, ROEயும் கிட்டத்தட்ட 11க்கு மேலே தான் வச்சுருக்காங்க. ஆனால் அதானி பவர் பார்க்கும்போது ROCE 32.2%, ROE 57.1% அப்படிங்கிற மாதிரியும் எக்ஸலண்ட்டான நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த வேல்யூலையும் வந்துட்டு அதானி பவர் தான் வின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த கம்பெனிகளோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் கீ ரேஷியோஸ் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணோம். அடுத்ததாக ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம 2 டைம் பீரியட் எடுத்திருக்கோம். லாஸ்ட்டு 3 இயர்ஸ் அண்ட் லாஸ்ட்டு 1 இயரில் எந்த கம்பெனிஸ் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டாட்டா பவரோட லாஸ்ட்டு 3 இயர்ஸோட சேல்ஸ் க்ரோத் 23% வச்சுருக்காங்க. அதே போல் லாஸ்ட்டு 1 இயர் அவங்களோட சேல்ஸ் க்ரோத் 12% வச்சுருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்களோட ப்ராஃபிட் க்ரோத் லாஸ்ட்டு 3 இயர்ஸில் 44% வச்சுருக்காங்க. லாஸ்ட் 1 இயரில் 7% வச்சுருக்காங்க. அடுத்ததாக அதானி பவரை நம்ம பார்க்கும்போது லாஸ்ட்டு 3 இயர்ஸோட சேல்ஸ் க்ரோத் 24% இருக்குது. லாஸ்ட் 1 இயரோட சேல்ஸ் க்ரோத் 30% இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் லாஸ்ட்டு 3 இயர்ஸில்
கிட்டத்தட்ட 153% இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் லாஸ்ட் 1 இயரில் மட்டுமே 94% இருக்குது. இந்த கம்பேரிசனில் நோ டவுட் அதானி பவர் தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க. அடுத்ததாக அதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கம்பேரிசன் வந்துட்டு நம்ம நம்பர்ஸில் பார்க்க போகிறோம். அவங்களோட சேல்ஸ் வந்துட்டு மார்ச் 2023 12,454 கோடியாக இருந்திருக்கு டாடா பவரில். ஸோ கரண்ட்டாக இந்த மார்ச்சில் வந்துட்டு 15,847 கோடியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதே போன குவார்ட்டரில் 14,651 கோடியாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு குவார்ட்டரும் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே ஷோ ஆகுது. ஓகேங்களா. அதே போல் அதானி பவரில் அவங்களோட சேல்ஸ் க்ரோத் பார்க்கும்போது மார்ச் 2023 வெறும் 10,242 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் வந்துட்டு இப்போ மார்ச் 2024 13,364 கோடி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினை கம்பேர் பண்ணாலும் அதானி பவர் டாடா பவரை விட ரொம்பவுமே நல்ல வேல்யூஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட்டும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அதானி பவர் டாடா பவரை கம்பேர் பண்ணும்போது. ஃபைனலாக இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை கம்பேர் பண்ணுறோம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்துட்டு ஸோ கம்பேரிட்டிவ்லி டாடா பவரை விட அதானி பவரில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ரொமோட்டர்ஸ். ஸோ எஃப்ஐ ஹோல்டிங்ஸும் வந்துட்டு டாடா பவரை விட அதானி பவரில் தான் அதிகமாக இருக்குது. டிஐ இன்வெஸ்டர் மட்டும்தான் வந்துட்டு டாடா பவரை விட அதானி பவரில் குறைவாக இருக்குது. ஸோ பப்ளிக் ஹோல்டிங்ஸும் டாடா பவரை விட அதானி பவரில் குறைவாக தான் இருக்குது. ஸோ இது இருந்து நான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ டாடா பவர் வந்துட்டு பிஸ்னஸ் என்ன தான் அவங்க மாடரேட்டாக பண்ணாலும் ஸோ மக்களோட நம்பிக்கையை வந்துட்டு அதிகமாக சம்பாரிச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இன்வெஸ்டரான மக்கள் இந்த இடத்துல அவங்க வேல்யூஷனை பார்க்காம ஸோ ஸ்டாக்கோட நம்பிக்கையை மையமாக கொண்டு எல்லாருமே டாடா பவரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒரு காமன் மேனாக இருந்து நான் என்ன ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சரை நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் தான். ஓகேங்களா. மறக்காமல் எல்லாருமே உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம கம்பேரிசன் பார்த்து இந்த 2 ஸ்டாக்கில் உங்களோட ஃபேவரட் ஸ்டாக் என்ன, ஏன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது கொஸ்டின் வந்துட்டு ஸோ நீங்கள் அதானி பவரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த கம்பேரிசன் மூலமாக வந்துட்டு எந்த ஸ்டாக் அண்டர் வேல்யூன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு, டாடா பவரா இல்லை அதானி பவரா அப்படிங்கிற இந்த 3 கொஸ்டினுக்கும் உங்களுக்கு டைம் இருந்தால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ என்னோட ஆன்சரை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு காமன் மேனாக நான் எந்த பங்கில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், டாடா பவர்லையா இல்லை அதானி பவர்லையா? ஸோ நான் ஒரு காமன் மேனாக இருந்ததை இன்வெஸ்டே பண்ணியிருக்கேன். நான் 2 பங்குலையுமே என்னோட ஸ்டேக்கை வச்சுருக்கேன். ஓகேங்களா. 2023 வரைக்கும் என்கிட்டயும் அதானி பங்குகள் இல்லை. ஸோ 2023 வந்து அந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட்டுக்கு அப்புறமா ஸோ அதானி பவரில் நடந்த ஒரு கிராஷில் நான் கண்டிப்பாக இந்த மாதிரி பங்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணினேன். ஸோ அதனால் இப்போதைக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ இந்த டைமில் எனக்கு தெரிஞ்சும் ஓரளவுக்கு அண்டர் வேல்யூவாக இருக்காங்க அப்படின்னா அதானி பவர் ஒரு டிக் தான் நான் கொடுப்பேன் கண்டிப்பாக. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பங்குகள் பிஸ்னஸும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில சின்ன ஒரு பேட் வைப்னால வந்துட்டு ரொம்ப லோவான ப்ரைஸ்லையும் இப்போ கிடைக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு சான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த வீடியோ ஒரு செல்க்காகவோ இல்லை பைக்காகவோ உருவாக்கப்பட்டது கண்டிப்பாக கிடையாது. ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக எந்த ஸ்டாக் எந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்த சில கருத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல் நாலேஜ் கிடச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிங்க கிடச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இது தெரியாமல் நிறைய பேர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ மீண்டும் இது போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட உங்களை வந்து திரும்பவும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.